வணக்கம் நண்பர்களே. சோ இங்கிலாந்து vs இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா 6 ரன்ஸ் வித்தியாசத்துல சூப்பரா வின் பண்ணி சீரிஸ் 2-1 சொல்லி லெவல்லாம் பண்ணிட்டாங்க. இத பத்தி நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ப்ரூக் அண்ட் ரூட்டோட அந்த அற்புதமான பார்ட்னர்ஷிப் ஆன் டே 4 அதை பத்தி தான் பேச போறேன். நிறைய பேர் கேட்பீங்க, அதான் இந்தியா வின் பண்ணிச்சே ப்ரோ, இப்போ எதுக்கு இதை பத்தி பயங்கரமா ஹைப்பா பேசுறீங்கன்னு. வின் பண்ணிட்டோம், அது வேற விஷயம். ஆனா டே 4ல அவங்க 2 பேர் ஆடும்போது எனக்கு அள்ளு விட்டுருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருந்திருக்கும். பிகாஸ் ஜோ ரூட் அவரோட கேம் ஆஸ் யூசுவல் அப்படியே ஆடிட்டு இருந்தாரு, கொஞ்சம் பாசிட்டிவா விளையாடினாரு. பட் த வே ஹாரி ப்ரூக் இந்தியன் போலர்ஸை கவுண்டர் அட்டாக் பண்ண விதம் வேற லெவல்ல இருந்தது. நினைச்சிருந்தா சிங்கிள் ஹேண்டடா அவரே இந்த கேமை முடிச்சிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஒன்ஸ் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு அந்த ஒரு ஹோப் லைட்டா வந்துச்சு. அண்ட் ஹாரி ப்ரூக் இஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனல் பிளேயர் ஃபார் இங்கிலாந்து. அதெல்லாம் பயங்கர அந்த ஹைப் இருக்கு. ஏன்னா பாருங்க, 57 ஆவரேஜ் பண்றாரு, ஆல்மோஸ்ட் 10 ஹண்ட்ரட்ஸ் அடிச்சிட்டாரு இன் ஃபியூ டெஸ்ட் மேட்சஸ்ல. ஹி வில் ஃபேஸ் சேலஞ்சஸ். ஆஸ்திரேலியால சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவாரு, ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாரு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் சரியான பிளேயருங்க. ஜோ ரூட் ஒரு பக்கம் 39th டெஸ்ட் 100. ஓகே, இஸ் ஜஸ்ட் ரன் மிஷின் தான் சொல்ல முடியும். ஸ்பைட் ஆஃப் சூப்பர் பார்ட்னர்ஷிப், மேட்ச் வெண்ட் இன் வெயின்.